ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த வீடியோ வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற வீடியோ மாதிரி நான் ஷூட் பண்ணவே இல்லை. சும்மா ஜஸ்ட் என்னோடய ஃபோனை டேபிளில் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நான் படுத்திருந்தேன். அப்படியே உட்காந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு தலையில் 2 கிளிப்பை போட்டுட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வீட்டில் போட்டிருக்கேன். நம்ம வீடியோக்குன்னு கூட தனியாக ட்ரெஸ் கூட போடலை. நார்மலாக வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறோம் அப்படின்னா, ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு சேனல் கூட வந்து ஒரு கொலாப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ யூடியூப்பில் போயிட்டுருக்கு. இதை பார்த்துக்கிட்டு என்ன பிடிச்சவங்க இருப்பாங்களே, பிடிச்சவங்களுக்குமே வந்து நீங்கள் ஏன் அவங்க கூட போய் கொலாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோவம், அந்த ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான் சில வீடியோஸ் நான் வந்து யூடியூப்லேயே பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னும் சில பேருக்கு நான் இந்த சேனலில் கொலாப் பண்ணதுனாலேயே சில டவுட்ஸ் வந்து வருது. அதையும் என்கிட்ட கமெண்டில் வந்து கேட்குறாங்க. இந்த பெய்டு கோச்சிங், பெய்டு ப்ரொமோஷன் பற்றியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், எதுக்காக நான் அந்த சேனலில் கொலாப் பண்ணேன். அதே மாதிரி இந்த பெய்டு கோச்சிங், பெய்டு ப்ரொமோஷன், அப்புறம் காசு கொடுத்து வியூஸ் வாங்குறது, லைக்ஸ் வாங்குறது, இதெல்லாம் பற்றி இதோட உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உடச்சி பேசிடுவோம், சரியா? நீங்கள் ஏன்னா என்னை வந்து இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உண்மையான ஃபாலோவர்ஸ் மீன்ஸு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க உண்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நான் யார், ஷிஜி யார், மீன்ஸு ஷிஜி வந்து எப்படி பட்டவா அப்படிங்கிறதுக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க மனசில் ஒரு தவறான எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம உடனே அர்ஜென்ட்டாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து போட்டுட்ருக்கேன், சரியா? ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த சேனலில் எதுக்காக கொலாப் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எதுக்காக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி கொலாப் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்னுடைய ஷிஜிடக்லேயே வந்து கமெண்டில் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் வந்து அனுப்பின மெயில் ஐடி நான் வந்து யூஸ் பண்ணுறது இப்போ கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சேனலில் ஒரு போஸ்ட் போடும்போது அது எனக்கு பிடிச்சி நான் அங்கே போயிட்டு கமெண்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி கொலாப் பண்ணலாமான்னு கேட்கும்போது நான் ஷூர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல, அதே மாதிரி அவங்க சேனலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச விஷயமா இருந்து. அது என்னென்னா, இப்போ நம்ம ஷிஜிடெக் தமிழ் சேனலை பொறுத்தவரை நான் என்ன மாதிரி வீடியோ போடுவேன், ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதை வந்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும், அப்புறம் அதில் என்ன ப்ராப்ளம் வந்தால் எப்படி சரி பண்ணணும், இது எல்லாமே A to Z நம்ம எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்துட்டு 1-2 வீடியோ பார்த்துட்டு அதில் நான் சொல்லலை அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய பழைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், A to Z எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம், சரியா? அந்த மாதிரி நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த பர்டிகுலர் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட மெயின் மோட்டிவ், நான் பார்த்தவரில் நான் எல்லா வீடியோஸ் அவங்க சேனலில் பார்த்தது கிடையாது, சிலது பார்த்துருக்கேன். மெயினாக வந்து கம்யூனிட்டி டேப் போஸ்டெல்லாம் படிப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூடியூப்பை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பரவாயில்ல, நல்ல ஐடியாவே இருக்குது. ஏன்னா வந்து யூடியூப் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வெளியே ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ரொமோட் பண்ணும்போது யூடியூப்பை நம்ம அந்த மாதிரி ஒரு இதுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு 2 டைப்பில் நமக்கு ரெவன்யூ வரும். யூடியூப்லேருந்து வரும், நம்மளுடைய பிஸ்னஸ்லேருந்து வரும்ல. சூப்பரான விஷயம் அப்படிங்கிறதுனால எனக்கு நிஜமாகவே அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அவங்க கேட்ட உடனே நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். வந்து இல்லை அப்படின்னு எதுவும் சொல்லலை, சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க என்கிட்ட மெயிலில் வந்த உடனே கேட்டது கூட ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஜென்யூனாக அப்படி தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி அந்த ஜூம் மீட்டிங் போட்டு அந்த மாதிரி பேசுவோம். அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னாங்க. அதாவது நம்ம யூடியூப் பிகினர்ஸ் கைடு, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வர ஒரு மானிட்டைசேஷன்லாம் கிடச்சி வர்றது வரை உள்ளது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம எல்லாமே கேள்வி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு அப்படி ஆன்சர் பண்ணி நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது அவங்க சேனலில் உள்ள ஆடியன்ஸுக்கும் அவங்க டிப்ஸ் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க இல்லை. ஸோ உங்களுடைய டிப்ஸ் அவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் அப்படி தான் என்கிட்ட கேட்டாங்க. நல்ல எண்ணத்தில் தான் கேட்டாங்க, எல்லாரும் பார்க்கட்டும்னு. அப்போ நான் தான் சொன்னேன், இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுள் கிடையாது. நான் வந்து அந்த மாதிரி ஜூம் மீட்டிங் ஆன்லைன்லலாம் நான் வந்து அது வரமாட்டேன். நீங்கள் வந்து வேணால் என்கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் கேளுங்க, அதுக்குள்ளே ஆன்சர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அவங்க ஒன்றா ஓகே, அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்ல, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோவில் போடுறேன். ஸோ வந்து 2 சேனல் கிடையாதுல, கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்களும் கேட்டாங்க, நல்ல எண்ணத்தில் தான் நானுமே அதுக்கு பதில் சொன்னேன். நான் அந்த வீடியோவில் அவங்கள்ட்ட வந்து கொடுத்த பதிலில் எங்கேயாவது நீங்கள் வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னது பெய்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு அதில் எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேனா? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். சொல்லியிருக்கேன்னா? சொல்லவே கிடையாது. நான் என்னைக்காவது சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொன்று, ஸோ இதுதான் அந்த சேனலை பொறுத்தவரையில். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அவங்களுக்கு நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு லெந்தியாக கொடுத்துருப்பேன். அதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். அந்த
வீடியோலாம் நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்த அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க மெசேஜில் போட்டிருந்தாங்க என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு அவங்கள விட நான் கொஞ்சம் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் இல்லை. ஸோ அதனால அப்படி இருக்கும்போது நான் கேட்ட உடனே எனக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பண்ணி கொடுத்துட்டீங்க. நம்ம வந்து என்ன வேர்டு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஒரு என்ன சொல்ற ஒரு போட்டி மாதிரி அப்படி அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களே யூடியூப் டிப்ஸ் சொல்லக்கூடியவங்க, நானும் அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, ரிப்ளை கொடுத்தது உண்மையாக என் மனசில் அதுதான். அவங்கள்ட்ட சொன்ன அதே ரிப்ளை தான் இந்த வீடியோவில் நானும் சொல்கிறேன். நான் வந்து என்ன நினைப்பேன், என்னுடைய ஒரு கேரக்டர் என்னென்னா, நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இல்லை மாற்றி எடுத்துக்கோங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னைக்கும் எப்பவும் எங்கேயும் நான் நினைக்க மாட்டேன். என்னுடைய கேரக்டர் அதுதான். யூடியூப்னு கிடையாது, எப்பவும் அப்படி தான் நான் நினைப்பேன். சில நேரம் சில பேர் நம்மளை தப்பாக கூட புரிஞ்சுப்பாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் என்னுடைய தாட் வந்து என்னைக்கும் அதுதான். அதில் இன்னொன்று நான் அப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா, யூடியூப்பை பொறுத்தவரையில் நான் என்னுடைய பாக்கெட்டில் இருந்து காசு கொடுத்து இன்னொரு கிரியேட்டருக்கு சம்பளமாக கொடுக்கறது கிடையாது. யாரோ ஒருத்தங்க யூடியூப் கம்பெனிக்காரன் தான் எனக்குமே பேமெண்ட் தர்றாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இதில் நான் வந்து ஒரு இது சொல்லி கொடுக்குறதுனால, ஒரு சேனல் ஒரு வீடியோ பண்ணி கொடுக்குறதுனால நல்லது நடக்கும் அப்படின்னா நான் ஏன் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கவே இல்லை. நான் வந்து சொல்கிறேன், இதனால 4 பேருக்கு நல்லதுன்னா நல்லது தான். ஏன்னா சம்பளம் கூட நான் கொடுக்க போகிறது இல்லைல்ல. நிறைய கிரியேட்டர்ஸுக்கு யூடியூப் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கட்டும், நல்லா இருக்கட்டும் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் தான் தவிர, பெய்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ அந்த வீடியோ கிடையாது. எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேன் முதல்ல அந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல. அப்புறம் எதுக்கு சும்மா போட்டு எனக்கு வந்து அது எனக்கு நான் பண்ணாத ஒரு தப்பு நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே எனக்கு வந்து அது ஹர்ட் ஆகுறது மாதிரி இருக்கும், கோவம் வரும், ப்ளஸ் வந்து கஷ்டமாகவும் இருக்கும். அதான் சரியா, அதுதானே தவிர அதுதான் மெயின் விஷயம். சரியா, அதுக்காக தான் அவங்க கேட்ட நல்ல ஒரு எண்ணத்துக்காக நானும் அந்த வீடியோ பண்ணி கொடுத்தேன். அவங்களுமே நல்ல எண்ணத்தில் தான் என்கிட்ட கேட்டாங்க, எந்த ஒரு இதுலையும் கேட்கல, அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கல. எடுத்து வீடியோ போடுவோம், எல்லாரும் பார்க்கட்டும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும்ங்கிற நல்ல எண்ணத்தில் தான் கேட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னா, பெய்டு கோச்சிங். ஏன் எல்லாருக்கும் அவ்வளோ கோவம்னா, அவங்க சேனலில் வந்து பெய்டு கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இதில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பெய்டு கோச்சிங் அப்படிங்கிறது வேறு, பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வேறு. காசு கொடுத்து லைக்ஸு, வியூஸு, வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைபர் வாங்குறது அப்படிங்கிறது வேறு. ஸ்ரீஜிடெக் தமிழ் சேனலை முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் என்னைக்காவது யார்கிட்டையாவது வந்து நீங்கள் பணம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லவே மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மெயினாக வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த லைக்ஸ், வியூஸ் வந்து காசு கொடுத்து வாங்குறதுலேருந்து வருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து 2-3 டைப்பில் வந்து பண்ணுறாங்க யூடியூப்பில். எனக்கு பர்சனலாக நான் காசு வந்து அதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் தரோம் அப்படின்னு சொல்லி கூட என்னை காண்டாக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் வந்து நோ சொல்லிட்டேன் அப்போவே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் வந்து இப்போ நம்ம பணம் கொடுத்து அதுக்காக வந்து நமக்கு வியூஸ் கிடைக்கும், லைக்ஸ், அப்புறம் வந்து லைக்ஸ் கிடைக்கும், வாட்ஸ்அப்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்லலாம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாட் வச்சு பண்ணுவாங்க. அதாவது மனுஷங்களே பண்ண மாட்டாங்க, அவங்க அதுக்குன்னு செட் பண்ணி வச்சுருக்க அந்த பாட் வந்து பண்ணும், லைக்ஸ் கிடைக்கிறது எல்லாமே அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஆட்களை வச்சு பார்ப்பாங்க போல். அது எனக்கு கரெக்டாக எப்படின்னு ப்ரொசீஜர் தெரியல. அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஆர்கானிக்காக வந்த வியூஸ் மாதிரி தெரியும், வாட்ச் மாதிரி தெரியும், சப்ஸ்கிரைப் மாதிரி தெரியும். அப்படி பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் 2000 அதில் எதுவாக இருந்தால் கூட அது நான் என்றைக்குமே அது நீங்கள் பண்ணுங்கள், அதை ப்ரொமோட் பண்ணவும் மாட்டேன், பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன், நான் இப்போ சொல்கிறது காசு கொடுத்து லைக்ஸ், வியூஸ் எல்லாம் வாங்குறத பற்றி சொல்கிறேன். சரியா, ஏன் அப்படின்னா, அது வந்து ஜென்யூனாக நீங்கள் காசு கொடுத்து அவங்க உங்களுக்கு வாங்கி தந்திருந்தா கூட அது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரை வந்து அவங்க யாரோ உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வீடியோ போடும்போது அவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுங்கிற தேவையே இருக்காது. எப்போவுமே நமக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய வீடியோ பிடிச்சி வந்தவங்களாக தான் இருக்கணும். ஸோ அதனால நான் அதை என்றைக்கும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அதுதான் நிறைய வீடியோக்களை நான் சொல்லவும் செஞ்சுருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்திருப்பீங்க, சும்மா இப்போ மேலே வந்து பழிய போட்டுட்ருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரியா, நான் அந்த மாதிரி வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் நான் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி காசு கொடுத்து லைக்ஸு, வியூஸு, சப்ஸ்கிரைபர் வாங்குறத என்ன சொல்கிறது, ஆதரிக்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து வரலாம். இன்னொன்று பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது. பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்று யூடியூபே அஃபிஷியலாக வச்சுருக்கு, அதாவது கூகுள் ஆட்ஸ் எல்லாம் ஆட்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபுக்கு வந்து பணம் கட்டி நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், யூடியூபே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சில சேனல்ஸில் சில பேர் சொல்லுவாங்க பெய்டு ப்ரொமோஷனுக்கு. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு காசு தாங்க, உங்களுடைய சேனலை என்னுடைய சேனலை நான் வந்து காமிக்கிறேன், ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது பெய்டு ப்ரொமோஷன். இது வந்து கேட்டிங்கன்னா 100% தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேருக்கு சில சேனல் அவங்க சேனலை பற்றி அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ வந்து என்னோட சேனல் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுனால அந்த பெய்டு ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க.
அது கூட எங்கிட்டே வந்து கேட்டவங்களுக்கு தெரியும். ஷிஜிடெக் தமிழில் வந்து நான் வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன், என்னது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா சொல்லுங்கள், நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுவேன். சேனல் அப்படின்னா நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நானே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் சில கண்டென்ட் எனக்கு பிடிக்கும்போது அப்படியே எடுத்து கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணி போடுவேன். இல்லை எனக்கு மனசை டச் பண்ணுறது மாதிரி ஒரு வீடியோ இருக்குது அப்படிங்கும்போது நான் கம்யூனிட்டி டேப்பில் நானே வந்து ஷேர் பண்ணுறது உண்டு. அது வேறு, அது பெய்டெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக பண்ணுறது. சரியா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இதுதான். யூடியூபே ஒன்று அஃபிஷியலாக பண்ணிகிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து சில சேனல்ஸில் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, காசு வாங்கிட்டு அவங்க சேனலை வந்து காமிக்கிறாங்க, ஒரு வீடியோவில் காமிப்பாங்க அது. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் உங்களுடைய சேனல் உங்களுடைய வீடியோக்களை பெய்டு ப்ரொமோஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். சரியா? நான் வந்து எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். நான் வந்து அது பண்ணுறது கிடையாது. முடிஞ்சா 2வது பாயிண்ட். சரி, 3rd ஒன், 3வது விஷயத்துக்கு வரலாம். பெய்டு கோச்சிங்கில் வரலாம். பெய்டு கோச்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாகவே இப்போ யூடியூப் கோச்சிங்னா 2 விதத்தில் எடுக்கலாம். ஒன்று, இப்போ யூடியூப்பில் இருக்கக்கூடிய எப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி ரன் பண்ணணும், அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், எப்படி சால்வ் பண்ணணும், எல்லாமே A to Z வந்து அந்த கோச்சிங்கில் மேபி சொல்லிக் கொடுக்கலாம். நான் எந்த கோச்சிங் அட்டன் பண்ணது கிடையாது, நான் நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸிங் இது. ஓகே, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் அவைலபிளாக இருக்கும். அதுதான் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தா அது எவ்வளோ வீடியோ போட்டோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம சேனல் 1000 வீடியோ போட்டிருக்கேன்னு ஞாபகம் இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் உள்ள விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். இன்னும் சில பேர் சொல்கிறீங்க அதில் உள்ள குட்டும் நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன், கெட்டதை சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து சில நெகட்டிவான விஷயம் சொல்லும்போது உடனே கமெண்ட்டில் வந்து வரும், ஏன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, நான் எல்லாமே சொல்லுவேன். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு யாரும் வந்து சொல்லாதீங்க. அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் அந்த வீடியோவில் இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுதான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. எங்கே இருக்குது? யூடியூப்பில் இருக்குது. நான் மட்டும் கிடையாது, யூடியூப் டிப்ஸ் சொல்லக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறதுலேருந்து மானிட்டைசேஷன் வாங்கி ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணுறது வர எவ்ரிதிங் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். ஆனால் என்னென்னா உங்ககிட்டையும் பொறுமை இருக்காது. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி நம்ம ஏதாவது பெய்டு கோச்சிங்கில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் சொல்லுவாங்கன்னு. பொறுமை மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், உங்களுக்கு தேடி வந்து பார்க்குறதுக்கும் அது ஒரு இதாக இருக்கும். சில விஷயம் சிலது புரியாமல் இருக்கும். ஆனால் சில இடங்களில் நீங்கள் பெய்டு கோச்சிங் வந்து போகும்போது மேபி அவங்க வந்து எனக்கு தெரியல அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது 1-to-1 இன்டராக்ஷனாக இருக்குது. இப்போ டைரெக்டாக 2 பேர் மட்டுமே மாறி மாறி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது இவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, அவங்களும் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க மேபி பெய்டு கோச்சிங்கில் வந்து போயிருக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரை அந்த பர்டிகுலர் நான் வந்து கொலாப் பண்ண அந்த சேனலை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அது தெரியல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. பட் அவங்க என்கிட்ட பேசுகிற வரையிலும் எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்தவரை எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவங்க வந்து இந்த மாதிரி மட்டும் சொல்லிக் கொடுக்காம அந்த பர்டிகுலர் வந்து கிரியேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி வீடியோ போட வச்சு, யார் வந்து சொல்லுவேன் நான் இப்போ வீடியோ போட்டேன்னா போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். டெய்லி உங்களுக்கு வந்து சொல்லி வீடியோ போடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன், வீடியோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அதே வந்து அந்த மாதிரி சேரும்போது மேபி அவங்க வந்து இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கொஞ்சம் கூட கேர் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு தோணி பண்ணுவாங்க. அதெல்லாம் அங்கே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்ம் அது தெரியாது, பெய்டு கோச்சிங்கில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனல்லே இருக்குது. ஷிஜிடெக் தமிழ்லே பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு எல்லாமே இருக்கும். எல்லாமே அதில் உள்ள குட் என்னது பேட் என்னது, இது பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். பழைய வீடியோக்கள் வந்து பாருங்கள். சரியா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பணம் கட்டி போக வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கே கமெண்ட்டில் போடுவாங்க, உங்கள் வீடியோஸ் பார்த்து நான் வந்து மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை. ஸோ அதெல்லாம் பண்ண முடியும். உங்களால் முடியும்னா பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் முடியாது, எனக்கு யாராவது ஒருத்தங்க என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் என்னால் பண்ண முடியும். இல்லை எனக்கு ஒரு தப்பு வரும்போது என் கூடயே இருந்து சொல்லி தரணும், அப்போ தான் முடியும் போது எப்படி முடியும், நான் வந்து ஒவ்வொருத்தங்கள்ட்ட சொல்ல முடியுமா, முடியாது. ஸோ அந்த மாதிரி வேலைகளை மேபி பெய்டு கோச்சிங்கில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ இதுதான். சரியா? ஸோ வந்து அந்த பணம் கட்டி லைக்ஸு வியூஸு அது வந்து வாங்குறது வேற, பெய்டு கோச்சிங் அப்படிங்கிறது வேற. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. அது அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி காசு கொடுத்து லைக்ஸ் வியூஸ் எல்லாம் வாங்கும்போது நம்ம சேனலுக்கு வந்து பிரச்சனை வரும். பெய்டு கோச்சிங்கில் பிரச்சனையெல்லாம் வராது, உங்கள் மணி வந்து போகும், உங்கள்கிட்ட இருக்க காசு குறையும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். உங்கள்கிட்ட வந்து ஏதாவது விஷயம் அவங்க சொல்லிக் கொடுக்கலாம், உங்களுக்கு மட்டும் சீக்ரெட்டாக கூட சொல்லிக் கொடுக்கலாம், வீடியோஸில் போடாமல். தெரியாது. ஷிஜிடெக் தமிழ் சேனலை பொறுத்தவரையில் எந்த சீக்ரெட்டும் கிடையாது, எல்லாம் ஓப்பனாக உங்களுக்கு வீடியோவாக தான் இருக்குது. ஆனாலுமே நானுமே ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன், யூடியூப்லேருந்து கொடுத்தது தான். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வச்சுருப்பேன். ஒன்று வந்து என்னென்னா, உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது எல்லாருக்கும் ரிப்ளை கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேசிக் லெவல் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்னு வச்சுருப்பேன். இன்னொரு அட்வான்ஸ் லெவலில் போகும்போது என்ன இருக்குன்னா, மெயிலுக்கு ரிப்ளை. அதிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ரிப்ளை எப்படின்னா,
உங்கள் சேனலுக்கு ஏதாவது இஷ்யூ வரும்போது தான் ஜாயின் பண்ணுவாங்க. வந்து அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கேட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது நம்ம கைட் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் வந்து ஸ்ரீடெக் தமிழ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்ட பேருக்கு ஃப்ரீயாக வந்து சொல்யூஷன் நிறைய கொடுத்துருக்கேன். எப்போ கொடுத்துருப்பேன்னா, இந்த ஜாயின் பட்டன் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மெயிலுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணி, அது எங்கிட்ட வந்து ரிப்ளை வாங்கினவங்களுக்கு தெரியும். ரிப்ளை வந்து கொடுப்பேன். ஒரு கட்டத்தில் ஏகப்பட்ட மெயில் வரும்போது நமக்கு அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதுமா? எனக்கும் வீடியோ எடுக்கணும், வீட்டில் வேலை இருக்கும், நமக்கும் குழந்தைய பார்க்கணும், நிறைய வேலைகள் வந்திருக்கும். ஸோ வந்து எப்போ மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பட்டன் வச்சது. அதுக்கு முன்னாடி நானும் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கேன். அதில் மானிட்டைசேஷன் வாங்கின பேரும் நிறைய பேர் உண்டு. அவங்கவுங்க மனசுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ இதுதான் நான் வந்து கொடுத்த அந்த விளக்கம். ஸோ எல்லாத்தையும் போட்டு குழப்பாதீங்க. நீங்கள் வந்து அந்த பார்க்கக்கூடிய கிரியேட்டர்ஸை போட்டு குழப்பி விட்றாதீங்க. ஏன்னா கிரியேட்டர்ஸுக்கு தெரியணும் பெய்டு கோச்சிங்னா என்னது, பெய்டு ப்ரொமோஷன்னா என்னது, காசு கொடுத்து லைக்ஸ் வியூஸ் எல்லாம் வாங்குறதுனா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து மேலோட்டமாக வந்து யார் மேலேயும் தூக்கி பழியை வந்து தூக்கி போடாதீங்க. சரியா? விளக்கம் கொடுத்துட்டேன். வீடியோ கொஞ்சம் இதாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் தயங்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். வளரிட்டு இருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஸ்ரீடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.